நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாக இருந்திருக்கும் கீதா ராஜாமா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு நம்மை வாழ வைக்கும் வாழை ராஜபாளையத்திலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழுவில் இணைந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு நம்மை வாழ வைக்கும் வாழை. வாழை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மை அதிலேயே இருக்கிறது நம்மை வாழ வைக்கக்கூடியது என்று. வாழையில இந்தியால உணவு உண்ணும் தட்டு போலதான் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் மங்களகரமான நிகழ்ச்சிகளில இந்த வாழை மரம் இல்லாம இருக்காது. வாழை மரத்தை பார்த்துட்டாலே அங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வாழை மரத்திலிருந்து வரக்கூடிய வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு முதலியன சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்டது. வாழை மரத்தினோட அத்தனை பாகங்களுமே நமக்கு உதவுதுங்க. இன்க்ளூடிங் வாழை நார் கூட பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். இந்த வாழைப்பழ கழிவுகள் காகிதமாக மாற்றுவதற்கும் உபயோகப்படுத்துறாங்க. ரெண்டாவது, இந்த கனிந்த வாழைப்பழம் ஜீரணிக்க எளிதா இருக்கும், ஊட்டச்சத்து மிக்கது. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வாழைப்பழம் மிக மிக சிறப்பு. இனிப்பு சுவையோட கூடிய இந்த வாழைப்பழங்கள் ஊட்டச்சத்து மிக்கது. இதுல கார்போஹைட்ரேட் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, விட்டமின் B6 இருக்கு, விட்டமின் C இதுல நிறைய இருக்குது. இதுல இந்த வாழைப்பழங்கள தடிமனான தோல் கொண்டது, அதிக சூடான உடம்பை பேயன் பழம் மூலம் சூட்டை தணிக்கும். இது பேயன் பழம். உடல்ல அதிக குளிர்ச்சி கொண்டவங்க இந்த பழத்தை உண்பது சிறப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. மேலும் மும்மூர்த்திகள் பெயர்ல பழங்கள் இருக்குது. அது என்னென்ன பழம் அப்படின்னாக்கா, பூவன் பழம். எப்போதும் பூவின் மீது அமர்ந்த வண்ணம் காட்சியளிக்கும் பிரம்மதேவன், எனவே அவன் பெயரில் பூவன் பழம் என்று பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் பேயன் பழம் அப்படின்னா, பேய்கள் நடமாடும் சுடுகாடுகளில் சிவபெருமான் உலாவுவதாக பேசப்படுது. அவர் பெயர்ல பேயன் பழம் இருக்குது. இது சிவன். இப்ப மும்மூர்த்திகள்ல பிரம்மா வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாரு இல்லைங்களா? அடுத்து விஷ்ணு. விஷ்ணு பகவானுக்கு மற்றொரு பெயர் முகுந்தன். அதுவே மருவி மொந்தன் அப்படின்னு வந்துருச்சு. மொந்தன் பழம் அப்படின்றதும் அம்மை நோய் கண்டவங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த நோய் குணமாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இப்படி இந்த பூவன் பழம், பேயன் பழம், இந்த மொந்தை வாழைப்பழம் என்பதெல்லாம் இருக்குது. பச்சை வாழைப்பழம் பச்சை நிறத்துல இருக்கும். தோல் பழுத்தாலும் பச்சையாகத்தான் இருக்கும். ஆனா பழம் சுவையாக இருக்கும். கப்பல் வாழைப்பழம், இதுவே ரசதாலி அப்படின்னும் இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. மலை வாழைப்பழம், கதலி. இந்த வாழைப்பழத்திற்கு வடமொழியில கதலி அப்படின்னு பேரு. ஏலரிசி வாழைப்பழம் அளவில் சிறிதராயினும் அதோட சுவை மிகவும் இனிதா இருக்கும். தமிழகத்துல திருச்சி மாவட்டத்துல இது அதிகம் விளையுது. அடுத்தது நேந்திரம் பழம். நேந்திரம் வாழைப்பழம் அளவில் பெரிதாக இருந்தாலும் இந்த கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அதிகம் விளையுது.
நேந்திரம்பழ சிப்ஸ் வந்து குற்றாலம், செங்கோட்டை அப்படின்னு அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னாக்க, தேங்காய் எண்ணெயிலேயே பொரிச்ச மிகவும் சுவையான இந்த நேந்திரம் பழ சிப்ஸ் அப்படின்றது, நேந்திரங்காய் சிப்ஸ் அப்படின்றது ரொம்ப சுவையா கிடைக்கும். எல்லாம் விரும்பி வாங்கிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சிப்ஸ். ஆ மட்டி வாழைப்பழம் அப்படின்ற ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்னு கற்பூரவல்லி அப்படின்றது, இதனை தேன் வாழை அப்படின்னு சொல்வாங்க. செவ்வாழை இதுவும் பார்த்தீங்கன்னாக்க, தோல் சிவப்பு நிறமாக இருந்தாலும், உள்ளே பழம் வந்து மிக சுவையானதாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் பல சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கு. ஆ அப்புறம் இந்த வாழை மரம் மங்களகரமான இடங்கள்ல வாழை மரம் கட்டுறது வழக்கம். அதுவும் குலை தள்ளிய வாழையோட இருக்கணும். திருமணங்கள்லயே வாழையடி வாழையாக குலம் தழைத்து வாழ அறிகுறியாக இந்த வாழை மரத்த கட்டுறோம். அதே போல திருமணங்கள்லயும் வாழை இலையில தான் சாப்பாடு போட்டா, அது மருத்துவ குணம் கொண்டது அப்படின்றதுனால அதுல போடுறோம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிஃபிஷியலா வாழை இலை மாதிரியே வந்து பேப்பர்னால ஆன வாழை இலை மாதிரி பார்க்கறதுக்கு வாழை இலை மாதிரி இருக்கும். ஆனா அது வாழை இல்ல. காகிதத்தால் ஆனது. அப்படியெல்லாம் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல வந்துருச்சு. பட் அது வந்து நம்ம வாழை இலை அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் வாய்ந்தது அல்ல. வாழை மரம் கட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தாவரங்கள் பகல் பொழுதுகளில கரியமில வாயுவை உள்ளெடுத்து பிராணவாயுவை வெளியிடுது. அப்ப திருவிழா, திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்வுகளில அதிக அளவு மக்கள் தொகையில நிறைய வருவாங்க இல்லைங்களா? அதிக அளவு மக்கள் தொகை வரும்பொழுது, அப்போ அந்த நிறைய அந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருக்கும். கரியமிலை வாயினுடைய அடர்த்தி அதிகமாகவே இருக்கும். அதனால அதை குறைக்கவே என்ன செய்றாங்க அப்படின்னாக்க, ஆக்ஸிஜன் அளவு கூட்டவும் சம்பிரதாயம் என்ற பெயரிலே விஞ்ஞானத்தையும் உட்புகுத்தி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதாவது நிறைய மக்கள் கூடுற இடத்துல நிறைய கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஈக்குவலைஸ் பண்றதுக்காக அந்த ஆக்ஸிஜனை வெளியிடக்கூடிய இந்த தாவரமான வாழை இலையை அங்க கட்டியிருக்கிறாங்க. மாவிலை கட்டுவதும் இதனால தான். அதுவும் இந்த மாதிரி மங்களகரமான ஒரு சின்னமாகவும் இருக்குது. அதற்கும் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. மேலும் அந்த கூட்டத்துல யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த வாழை இலையோ, இல்ல மாவிலையோ கொஞ்சம் லேசா அரைச்சு தட்டி அந்த புண் மேலயோ, இல்ல காயம் மேலயோ அது பட்டுது அப்படின்னாலோ, இல்ல அந்த நேரத்துல அவங்களுக்கு வாயில சாப்பிடறதுக்கு குடுத்தா கூட, அந்த உடலில இருக்கக்கூடிய நோயை போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்றதுனாலயும், இதை சுப நிகழ்ச்சிகளிலே கட்டுறதாக அ எடுத்து சொல்லுது. வாழைப்பூவுக்கு தசைகளை உறுதிப்படுத்தும் தன்மை நிறைய உண்டு. இதைத் தொடர்ந்து உண்பதனால மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிக இரத்தப்போக்கை தடுக்க முடியும். உடல் எடையை அதிகரிக்க நினைக்கிறவங்க வாழைக்காய் இருக்கு பாத்தீங்களா? அத அவியல் செய்து சாப்பிடலாம். இதுல மாவுச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அதிக கலோரி மற்றும் பொட்டாசியம் கொண்டது. உடல்ல தங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற சோடியம் உப்பை நீக்கி உடல் சோர்ந்து போகாமல் இருக்க தேவையான பொட்டாசியம் உப்பை சேமித்து வைக்கிறது இந்த வாழைக்காய். உடலில் நீர் சத்து குறையும் போது இயற்கையான குளுக்கோசா வாழைப்பழம் பயன்படுது. மலச்சிக்கலுக்கு சிறந்த நிவாரணி. வயதான காலங்களிலே பார்க்கும் பொழுது இரவு உணவுக்கு பின்னாடி வாழைப்பழம் சாப்பிடுவது வயதானவர்கள் ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. காரணம் மாலை காலையில எழும் பொழுது கழிவு எளிமையாக நீங்கும் அப்படின்றதுனால. உடல்ல தேவையற்ற உப்பை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவதனால வாழைத்தண்டுக்கு நிகர் வேற இல்லவே இல்லை. சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்கள் வராமல் தடுக்கவும், அதிகப்படியான இந்த கால்சியம் இருக்கு இல்லைங்களா? இந்த கால்சியத்தை வெளியேற்றவும். கால்சியம் தான் கற்களா உருவாகுது.
அதை வெளியேற்றவும் வாழைத்தண்டு உதவுது. வாழை இலை வந்து பச்சையம் நிறைஞ்சது. இரும்பு, மக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளது. மக்னீசியம் இதனால் வாழை இலையில உணவை வைத்து உண்ணுமாறு சித்த மருத்துவம் சொல்லுது. சூடான உணவை வாழை இலையில வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கும் சத்துக்கள் நம்ம உடலிலே சேரும். சூடான உணவை அந்த பச்சை வாழை இலை போடும் பொழுதே அந்த நிறம் அப்படியே மாறும். அது மாறி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அந்த உணவுல நாம சாப்பிடக்கூடிய உணவிலே போய் சேரும். திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுமலையில விளையக்கூடிய வாழை பழம், அதுல உள்ள சத்துக்கள் உலகில வேற எந்த வாழைப்பழத்திலையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பழனி மலையில பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு இந்த பழத்தை தான், திண்டுக்கல் இருக்கக்கூடிய சிறுமலையில விளையக்கூடிய வாழைப்பழங்களை தான் பழனியில பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்து 49 வகையான வாழை ரகங்களை சேகரிச்சு வச்சிருக்கிறாருங்க. சமீபத்துல நான் படித்த ஒரு செய்தி, அத அவரு சேமிச்சு வச்சிருக்கிறாரு. விளையவே செஞ்சிருக்கிறாரு அவருடைய சொந்த நிலத்துல. பொதுவா வாழை மரத்தின் பூ நிலத்தை பார்த்து வளர்வது வழக்கம். ஆனால் மூங்கில் வாழை என்ற ஒரு வகை ரக வாழையின் பூ வானத்தை பார்த்து தான் வளரும். அலங்கார வகையான வாழையும் தன் தோட்டத்தில் உள்ளதாகவும் அவர் சொல்றாரு. மேலும் தென் மாவட்டங்களில் மட்டுமே பயிரிடப்படக்கூடிய மட்டி ரக வாழையில மலை மட்டி, செம்மட்டி, தேன்மட்டி, பேயன், வரி பேயன், புள்ளி பேயன், சக்க பேயன், மொந்தன் வாழை, கூம்பில்லா வாழை, சின்ன லக்காடான், பச்சை நாடன், கழுவாழை, கதலி, ரசகதலி, பூஜா கதலி, தேவன் கதலி, அணில் கதலி, துளுவன், அரித்துளுவன், செந்துளுவன், கருந்துளுவன் உட்பட்ட 49 ரக வாழை அப்படின்றவரு ஜோ பிரகாஷ் தோட்டத்துல இருக்குது. வாழை தோட்டம் வைக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு கன்றுகளை இலவசமா வாங்கி கொடுக்கிறாரு. தனது தோட்டத்துல வளரும் வாழை குலைகளை அவர் விற்கிறது இல்ல அப்படின்னு நண்பர்கள் உறவினர்களுக்கு இலவசமா கிஃப்டா கொடுக்கிறாருங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வாழை மரங்களை வீட்டில் வைப்பதில் பல நன்மைகள் இருக்குது. அதாவது வாழை மரம் வீட்டுல இருந்தாலே அது ஒரு மங்களகரமா தெரியும். சில இடங்கள்ல பார்த்திருக்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் வச்சிருப்பாங்க. அந்த இடம் திருமணம் நடக்கக்கூடிய அதாவது விசேஷ வைபவம் நடக்கக்கூடிய இடமாக்கும் நினைச்சோம் அப்படின்னாக்க சாதாரணமா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாழை மரத்தை வச்சிருப்பாங்க. பார்த்தாலே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மங்களகரமா இருக்கும். திருமண தடை நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை இது இருக்குது. இந்த இலையில விஷ்ணு, லக்ஷ்மி, குரு, பிரகஸ்பதி ஆகியோரது தொடர்பு இந்த இலையில இருக்கிறதாக வரலாறு சொல்லுது. பொதுவா வாழை மரம் வந்து வடதிசை நோக்கி குலை தள்ளுவது வழக்கம். மண்ணின் தன்மை அந்த வீட்டின் தன்மை ஆகியவற்றை பொறுத்து அங்குள்ள செடி கொடிகள் பிரதிபலிக்கும். அந்த வகையில வாழையும் குறிப்பிட்ட திசையில குலை தள்ளி அந்த வீட்டின் தன்மையை உணர்த்தும் என்பது உண்மை. பெரும்பாலும் பொங்கல் வைக்கிறப்ப அந்த பொங்கல் பொங்கி இந்த திசை அந்த பொங்கி நுரை வெளியில வர்றது நல்லது அப்படின்ற சொல்ற மாதிரி இந்த குலையும் இந்த திசையில தள்ளணும் அப்படின்னு இருக்குது போல் இருக்கு. குறிப்பிட்ட திசையில அதாவது கிழக்கு பக்கம் குலை தள்ளினாலும் பாதிப்பில்லை. இன்னொன்னு வாழை இலை குளியல் என்பது ஆயுர்வேதால நிறைய இந்த மாதிரி சில இடங்களில வந்து இத நல்லா பண்றாங்க. திருச்சியிலையும் இருக்குது, மற்ற அரவிந்த் ஆசிரமம் அப்படின்ட்டு ராஜபாளையத்துலயும் இருக்குது, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குதுங்க. வாழை இலை குளியல் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்ப சொல்றேன். ஆளுயர வாழை இலைய காலை வெயில்ல ஒரு 11 மணி வரை 11 மணி இருக்கும், அதிகாலை வேலை இல்ல, சாரி, சூரியன் உதயமாக கொஞ்ச நேரத்துல இல்ல, கொஞ்சம் சூடு அதிகமாவே வரணும். ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க மொட்டை மாடியில தரையில போட்டு ஆளுயர ஒரு வாழை இலை, அதன் மேல நாம வந்து படுத்துடணும். ஆடைகள் சாரி இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் உடை கம்மியா போட்டிருக்கணும். வெற்றுடம்புல படுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
நமக்கு மேல ஒரு இலை, பக்கவாட்டுல ஒரு இலை அப்படின்னு போட்டு, நம்மை சுற்றிலும் வாழை இலையால மூடி நல்லா கட்டி விட்டுருவாங்க. மூச்சு விடுறதுக்கு மூக்குக்கு மட்டும் இடைவெளி விடுவாங்க. அப்ப ஒரு பொணத்த படுக்க வச்ச மாரி இருக்கும். ஆனா வெயில் அடிக்க அடிக்க வாழை இலையின் மேல சூடு நம் உடல் முழுவதும் படும். நல்லா வேர்க்கும். நெறையவே வேர்க்கும். உடல் முழுசும் நல்லா வேர்க்கும். அங்க பக்கத்திலேயே ஆனா ஆள் உட்கார்ந்திருப்பாங்க. லேடீஸ் தான் பக்கத்துல இருப்பாங்க. இது வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் அந்த அனுபவத்த நான் சொல்றேன். ஆனா நான் நான் வந்து அந்த முழுமையா வாழை இலையோட ஊடுருவி வரும் அந்த வாசத்தையும், அந்த சூரிய ஒளியையும் அத பார்த்து, அத நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில பேருக்கு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்திலேயே வந்து கிடினஸ் மயக்கம் வந்துருச்சு. ஆனா நான் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு மேல இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா போதும்மா, இதுவே போதும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கயித்த அவுத்து விட்டுருவாங்க. அது எடுத்த பின்னாடி நம்ம உடலிலே இருந்து எவ்வளவு வியர்வை வெளியில வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அத்தனையுமே டாக்ஸின்ஸ். அந்த டாக்ஸின்ஸ் நிறைந்த அந்த இலைய வந்து சாதாரண இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அதை சாப்பிடுற ஆடோ, மாடோ எது சாப்பிடுதோ அது வந்து உயிர் இழந்து விடும் அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த இலைய ஆடு, மாடு சாப்பிடாம அ கழிவுகள் அடங்கிய அந்த இலையில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விஷ சக்திய வெளியேத்துதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு வெளிய வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, பிரிஸ்காவும் இருக்கு நமக்கு. அது டயர்டு தெரியல. இருமல், சுவாச பிரச்சனை, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, ரத்தப்போக்கு, முகப்பரு, ஆ உயர் சக் அ ரத்த அழுத்தம், கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள் வாழை இலை சாற ஜூஸா குடிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். இது ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? திருமண வீடுகளிலேயோ, இல்ல வேற கூட்டம் நிறைந்த இடங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த வாழை இலை ஏன் கட்டுறாங்க அப்படின்னாக்க, இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏதாவது திடீர்னு அவசரப்பட்டது அப்படின்னாக்க, இந்த சாற அவங்களுக்கு குடுக்கலாம். நல்ல நிவாரணம் கிடைக்கும். இட்லி வைக்கும்போது இட்லி தட்டுல வாழை இலை போட்டு அதன் மேல மாவ ஊத்தி இட்லி வேக வச்சோம் அப்படின்னாக்கா, வாழை இலையில் அருமையான மணத்தோட மருத்துவ குணம் கொண்ட இட்லி வந்து நமக்கு ரெடியா கிடைக்கும். அதுலயும் ஒரு மருத்துவ குணமும் கொண்டது, சுவையாகவும் இருக்கும். வாழை இலை அல்வா, இளம் வாழை இலையில் சாப்பிடுவது சிறப்பு. பெருந்தில வாழை இலையில இந்த வாழை இலையில அல்வா அப்படின்றது இளம் வாழை இலையில செஞ்சு பாருங்க. இனிப்பு, ஏலக்காய், நெய் இதெல்லாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வாழை இலை அல்வா செஞ்சு பாருங்க. அதுவும் சுவையாகவே இருக்கும். விருந்துல நாம சாப்பிடும்போது வாழை இலையில நடுவுல அந்த தண்டு இருக்கும். நம் பக்கம் வந்து நம்ம சைடு என்ன வைப்பாங்கன்னாக்கா, சாதம் வைப்பாங்க. நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற இடத்துல வந்து காய்கள் வைப்பாங்க. நம்ம சைடு இருக்கிறது வந்து சாதம், நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடியது காய்கறிகள். அப்போ நமக்கு எதுத்தாப்படி இருக்கிற காய்கறிகள தான் நெறைய சாப்பிடணும். நம்ம பக்கம் இருக்கிற சாதத்த கம்மியா எடுத்துக்கணும். வாழைத்தண்டு இதில இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய தசைகளை வலுவடைய செய்யும். விட்டமின் ஏ, சி நிறைந்தது. தோல் நோய், இருமல், காது நோய், கர்ப்பப்பை நோய், மஞ்சள் காமாலை, விஷக்கடிகளால் ஏற்படும் வலிகளுக்கும், இந்த சிறுநீரக கற்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த வாழைத்தண்டு அ அ ஜூஸ் வெறும் வாழைத்தண்ட மிக்ஸியில போட்டு அடிச்சு, அத வடிகட்டி அத ஜூஸா குடுக்கலாம். வாழைப்பூ, பருப்பு வடையில வாழைப்பூ போட்டு வாழைப்பூ வடை செய்வாங்க. வாழைப்பூ துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால குடல் புண் நீங்கும். ஏன்னா, நாம வந்து நெறைய அறுசுவை சேர்ந்த உணவு சாப்பிடுறது தான் மிக நல்லது. ஆனா என்ன செய்றோம் அப்டின்னாக்கா, இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இதுதான் சேர்க்கிறோம். இந்த துவர்ப்பு, கசப்பு நாம சேர்க்கிறதே இல்ல. இந்த வாழைப்பூ வந்து சேர்த்தோம் அப்டின்னாக்க, இதுல துவர்ப்பு இருக்கிறதுனால, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, வெள்ளைப்படுதல், வயிற்று வலி இதெல்லாம் நீங்கும். ரத்தத்துல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைச்சு, ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்த அழுத்தம், ரத்த சோகை வராமல் தடுக்கும். மேலும் இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும். மேலும் இரும்பு சத்து கிடைக்கும். நெறைய பேருக்கு வந்து ஆ
நம்ம ஹெச்பி ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்துல வந்து கம்மியா இருக்குதுங்க. நெறைய பேர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4, 5 எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹெச்பி ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கணும் அப்டின்னாக்க, ஒரு 12வாவது இருக்கணும். பெண்களுக்கு, யாருக்கானாலும் ஆண்களுக்கும் சரி. அதனால இதிலருந்து பார்க்கும்பொழுது இதுவும் நமக்கு வந்து இரும்பு சத்து நமக்கு கிடைக்குது. வாழைப்பூவ வாரம் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னாக்க, ரத்தத்துல கலந்திருக்கிற தேவையற்ற கொழுப்ப எல்லாம் கரைச்சு வெளியேற்றும். இதனால ரத்தத்தினுடைய பசைத்தன்மை குறைந்து, ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இருக்கும். உடல்ல இயல்பாவே இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வாழைப்பூவை சாப்பிடுபவர்களுக்கு இயல்பாகவே இன்சுலின் சுரக்கும். நீரிழிவு நோய் வராது. ஏன்னா, அ இயல்பாக இன்சுலின் சுரக்கலன்னா தானக்க செயற்கையா நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறோம், இல்ல டேப்லெட் சாப்பிடுறாங்க. இத நாம சேர்த்துக்கிறது நல்லது. வாழைப்பூ மேல் தோலை உரிக்க உரிக்க முதல் 2, 3 தோல உரிச்ச உடனே வரும் பூக்கள்ல ஒவ்வொன்றிலுமே நரம்பு போல இருக்கும் ஒண்ணு. அதையும் நீக்கிரணும். ஒரு பிளாஸ்டிக் உறை போல இருக்கும். அதுவும் நீக்கிரணும். இது உரிக்க உரிக்க உள்ளிருக்கும் பூவில் இவ்வாறு நரம்பு இருக்காது. இதை எடுக்க சோம்பல் பட்டு பலர் என்ன செய்றாங்க, சமைக்கிறதே இல்ல. இத வாழைப்பூ உரிக்கிறதுக்குள்ள கை வலி எடுத்துருது. அதனால இது எதுக்கு அப்படின்றாங்க. ஆனா வாழைப்பூ புளிக்குழம்பு வச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பொரியலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஏன் துவர்ப்பு சேர்க்கணும் அப்படின்றதுனால நம்ம உடலுக்கு தானே. அதனால வந்து நாம சேர்க்கறது நல்லது. அருப்புக்கோட்டையில தயாராகக்கூடிய வாழை நார்ல செஞ்ச பட்டு சேலைகள் பிரபலமா இருக்குதுங்க. நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த குழுவுல லேடீஸ் இருக்கிறாங்க. லக்ஷ்மி, பரமேஸ்வரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாழை நார் பட்டு இருக்குது. ஆனா நல்லா இருக்குது. லேசாவும் இருக்கும். அ உடலுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குதுங்க. அப்போ இந்த சின்ன திரை நட்சத்திரங்கள், விளம்பர நடிகைகள் விரும்பி வாங்கும் இந்த ரக வாழை நார் பட்டு புடவைகளுக்கு சமீப காலமா வரவேற்பு அதிகரிச்சிருக்குது. குஜராத் மாநிலத்திலிருந்து வாழை மட்டையில் நூல் தயாரித்து அனுப்பப்படுது. அதுக்கு வண்ண சாயம் பூசி கொடுத்து தறிக்கு சேலை நெய்ய அனுப்புறாங்க. அருப்புக்கோட்டையில வாழை நார் பட்டு சேலை தயார் பண்றாங்க. 2வது இந்த மூக்குப்பொடி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப எல்லாம் நெறைய பேத்துக்கு தெரியாது. பெட்டி கடைகள் எல்லாம் அத விக்கிறாங்க. அந்த மூக்குப்பொடிய எதுல வச்சு கட்டி விக்கிறாங்க அப்படின்னாக்கா, வாழை மட்டையில தானே மடிச்சு குடுக்குறாங்க. அம்மை நோய்க்கு இந்த வாழை என்பது மிக சிறப்பான ஒரு மருந்தா இருக்குது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, தீ காயம் பட்டவங்களுக்கு மருத்துவமனையில வாழை இலையை தான் சுற்றி வைக்கிறாங்க. அப்ப எரிச்சல் அவங்களுக்கு வந்து குறைஞ்சு போகுங்க. அப்ப அந்த எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்காக என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த வாழை இலையை தான் உபயோகப்படுத்துறாங்க. பெரும்பாலும் அ பாலும், பழமும் வந்து திருமணமான மணமக்களுக்கு வந்து பாலும், பழமும் குடுக்குறாங்க. எதனால அப்படின்னாக்கா, அதுல இருக்கிற சத்து வந்து அவங்களுக்கு நல்ல முறையில அதை சாப்பிட்ட பின்னாடி, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து சிறந்த ஒரு நல்ல குழந்தையாக பிறக்கும். அதுல பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனாலயும், அதுல பால்ல இருக்கக்கூடிய சத்தும் அவங்களுக்கு நல்ல உபயோகமா இருக்கும் அப்படின்றதுனாலயும் தான், அவங்களுக்கு முதல்ல அந்த வாழை, அதாவது பாலும், பழமும் அத கொடுத்து அவங்களுக்கு ஆம் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக அத குடுக்குறாங்க. சரி. இப்ப வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, வாரம் 1 நாளாவது பெரும்பாலும் அவங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, வாழை இலை வந்து அமாவாசை, பௌர்ணமி, இல்ல நம்ம விசேஷ நாட்கள், அ வேற என்ன வருதுங்க? ஏகாதசியோ எந்த விரதம் இருக்கிறாங்களோ, கார்த்திகை விரதம், இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அத வந்து உபயோகப்படுத்துறாங்க. ஆனா, நான் ஒரு இடத்துக்கு ஸ்பீச் கூப்பிட்டுருந்தாங்க. தாராபுரம். அங்க போயிருந்தேங்க. அப்ப அவங்க வீட்ல வந்து நல்ல சிம்பிளா வந்து இட்லி, சட்னி, சாம்பாரோட வச்சிருந்தாங்க. கடையில கேசரி வாங்கிட்டு வந்துட்டாங்க.
ஆ பக்கத்துல போனாங்க. வெளியில பார்த்தீங்கன்னாக்கா, வாழை மரம் முன்ன அழகா நிக்குது. ஒரு தாரு, வாழை தார் ஒண்ணு இருக்குது. பூவும் இருக்குதுங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலருந்து ஒரு வாழை இலைய வெட்டி, ஃப்ரெஷ்ஷா கழுவி கொண்டு வந்து போட்டாங்க பாருங்க. அவங்க சமைத்த உணவு, சுவையும், அதுல வாழை இலைய ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து போட்டு, அதுல சாப்பாடு போட்ட உடனே பார்த்தீங்க அப்டின்னாக்க, ரொம்ப 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 சுவையா இருந்துச்சு. உடனே எனக்கும் தோணுச்சு. வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வாழை மரத்த வச்சோம் அப்டின்னு சொன்னாக்க, அதனுடைய அத்துணை பாகங்களுமே நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குது. இல்லீங்களா? வாழை தண்டு வந்து நமக்கு அருமையா கிடைக்குது. அதுலேருந்து வரக்கூடிய தண்டுல வரக்கூடிய நார்ச்சத்து நல்லா கிடைக்குது. சிறுநீரக கற்களை போக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆம் பூ, வாழைப்பூ பார்க்கும் பொழுது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய மாதவிடாய் பிரச்சனைகளை நீக்குது அப்படின்னு பார்த்தோம். பழங்கள், எத்தனை ரக பழங்கள் பார்த்தீங்களா? இதுல. அப்ப அத்தனையுமே பார்க்கும் பொழுது, இந்த வாழை என்பது நம்மை வாழ வைக்குது. அந்த நார கூட நம்ம விடுறதில்ல. அப்ப இத்தனை சிறப்பு மிக்கது. இப்ப என்ன செய்யணும் அப்டின்னாக்க, நானும் என்ன நெனச்சிருக்கிறேன் அப்டின்னாக்க, தொட்டியில கூட சாதாரணமா நிலத்துல வச்சா நல்லா வளரும் வாழை. ஆனா நாம என்ன செய்யலாம், ஒரு கொஞ்சம் பெரிய தொட்டியில இப்ப வந்து இந்த பிளாஸ்டிக்கால ஆன அதாவது மொட்டை மாடிலலாம் வச்சா சிமெண்ட் தொட்டி வெயிட் கூடும் அப்டின்றதுனால, பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இல்ல, ஒரு என்ன சொல்றது? டேபிள் கிளாத்ல போடுவோம் பார்த்தீங்களா? ஒரு பிளாஸ்டிக் கவர். அது மாதிரி ஒரு தொட்டி மாரி விக்குதுங்க. அதே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். அதிலேயே கூட மொட்டை மாடியில வாழை மரம் வளர்க்குறாங்க. அந்த மாரி வாழை மரத்தை வளர்க்கும் பொழுது, நம்ம வீட்டுக்கும், இல்ல கீழ நம்ம ரூமுக்கு காத்து வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வீட்டுக்கும் நல்ல ஆக்ஸிஜன் என்பது நம்ம நல்லா கிடைக்கும். மேலும் சில வீடுகள்ல முன்னாடி இடம் இருந்தது அப்படின்னாலுக்கும், இந்த வாழை மரம் 2 பக்கமுமே வச்சுட்டா மிக, மிக, மிக அற்புதமானதாக இருக்கும். தினமும் வாழை இலையிலையும் சாப்பிடலாம். பார்க்கும் பொழுதும் மங்களகரமாக இருக்கும். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனும் அப்படின்றதும் நமக்கு நல்லா கிடைக்குங்க. அப்படிப்பட்ட நிலையில இதை வந்து நாம இந்த வாழையினுடைய தன்மையை நாம புரிந்து கொண்டோம். ஆ மேலும் மு முடிந்த முடிஞ்ச அளவுல வந்து எங்க எங்க மண் குளியல் சாரி வாழை இலை குளியல் நடக்குதோ, அங்க வந்து யாராவது நீங்க போயி அந்த மண் குளியல் செய்து பாருங்க. நம்ம உடலில எந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாம் போயி நம்ம முகம் பொலிவு அடையுது. நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் போனோனே ரொம்ப 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 சுறுசுறுப்பாவும் இருக்குதுங்க. சமீபத்தில வந்து ஒருத்தர் போய் இந்த மாரி தான் வாழை இலை குளியல் எடுத்துட்டு வந்து, மேம் ரொம்ப நல்லா இருக்குது. நெறைய பேர் எனக்கு மயக்கமா இருக்குதுன்னு இருந்துட்டாங்க. ஆனா, நம்ம இந்த மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுனவங்க, ஆ ஃபுட் டயட் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து டயர்ட் ஆக மாட்டாங்க. இத வந்து நல்லா அனுபவிச்சு, இதனுடைய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டு, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் வந்து இந்த வாழை இலையில பட்டு, அதனுடைய கதிர்கள் மூலமாக நம்ம தோலுக்கு போயி, நம்ம தோலில இருக்கக்கூடிய துவாரங்கள், ரோம துவாரங்கள் 36 ம் லட்சம்னு நெனைக்கிறேன். அத்தனை ரோம துவாரங்கள் இருக்கு. 3 1/2 கோடி ரோம துவாரங்கள் இருக்குதுங்க, நம்ம உடலிலே. அந்த ரோம துவாரங்கள் வழியாக அந்த சூரிய ஒளி போய், அந்த வியர்வை வெளியேறும் பொழுது விஷத்தன்மை உள்ளதாக இருக்குது. அப்ப பாருங்க, எவ்வளவு அற்புதமான மிக, மிக, மிக சிம்பிள் இது பண்றது. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடியிலயும் தரை சூடு, மேலயும் சூடு. இது விழுந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை நீங்கும் பொழுது, இலவசமாகவே நாம் இத பண்றோம். இதுக்கு செலவு என்பது அதிகமாகவே இல்ல. அப்ப அந்த நிலையில இதையும் நம்ம செய்ய வேண்டும். இது வாய்ப்புள்ளவர்கள் வந்து இயற்கை வைத்தியம் நடக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சென்று இதையும் செய்துக்கணும். இதையும் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா நம்ம உணவு முறைகளையும் இந்த வாழையிலே வரக்கூடிய அத்தனை பழங்களையும், பழ வகைகளையும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நிச்சயமாக நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இனி வரக்கூடிய நோய்கள் வராமல் நாம தடுக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு, இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவொளியர்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளமோங்கி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இணைப்பிலுள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.